மிகுந்த போற்றுதலுக்குரிய மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடைய தலைமையிலே இந்த விழா நடைபெறுவது மகிழ்ச்சியான ஒன்றாகும். மிக நெருக்கடியான சூழலில் கவிஞர் நந்தலாலா அவர்கள் மீது கொண்டிருந்த அன்பின் காரணமாக தன்னுடைய நேரத்தை சற்றே ஒதுக்கி தந்து இந்த விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்றார்கள். இத்தகைய அருமையான விழாவிலே வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களும் இந்த படத்தை ஆவணப்படத்தை பாயும் ஒளி நீ எனக்கு என்ற ஆவணப்படத்தை தயாரித்து அதற்கு முழு காரணமாக இருந்த நந்தலாலா அவருடைய குடும்பத்தினரும் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அதை இயக்கிய ஓவியர் மார்க்கு ரத்தினராஜ், அன்பிற்கினிய தோழர் மதுக்கூர் ராமலிங்கம், தோழர் ஆதவன் தீட்சண்யா, தோழர் முத்துநிலவன், நண்பர்கள் நடராஜன் குமரவேல், தாமு ஏசா, ரங்கராஜன், சேதுராமன் அவர்கள் அனைவரும் மேடையில் வீட்டிருக்க இந்த சபையில் வரவேற்புரை ஆற்ற வரும்படி திரு வி ரங்கராஜன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இனிய தோழர்களே, பாயும் மொழி நீ எனக்கு நந்தலாலா ஆவணப்பட வெளியீடு. உண்மையிலேயே இது ஒரு நிகழ்வாக இருந்தாலும் தாமிய காசா 2 நிகழ்வாக தான் பார்க்குது தோழர். ஒரு முக்கிய நன்றி அறிவிப்பாக தான் பார்க்குறோம். ஏன்னா அன்பு தோழர் நந்தலாலாவுடைய இறப்பிற்கு பிறகு அவர் பெயரை அந்த தெருவிற்கு சூட்ட வேண்டும் என்று தோழர் ஆதவன் பொதுச்செயலாளர், எங்களுடைய பொதுச்செயலாளர் வேண்டுகோள் விடுத்தார். அவர் விடுத்த வேண்டுகோள் ஒரு வருடத்திற்குள் நடைமுறைக்கு வந்ததென்றால் அது அமைச்சரின் அன்புதான் என்பதை நாங்கள் மிகுந்த நன்றியோடு பார்க்கிறோம் தோழர். அதுபோலவே மாண்புமிகு அமைச்சர் கே நேரு அவர்களை இந்நிகழ்வுக்கு வரவேற்பதில் தாமுய கசா களம் வானம் பெருமையடைகிறது. அன்பு அண்ணன் மாண்புமிகு மேயர் அன்பழகன் அவர்களை வரவேற்பதில் தாமுய கசா களம் வானம் பெருமையடைகிறது. தேர்தல் காலம் அவர்களுடைய வேலைபோல நமக்கு தெரியும். இருந்தும் நந்தலாலா தோழர் மீது நான் அன்பில் கொடுத்த வாக்குறுதிப்படி தன்னுடைய வேலைகளை ஒத்திவைத்துவிட்டு தோழர் அமைச்சர் வந்திருக்கிறார். அதற்கு மீண்டும் மீண்டும் தாமுய கசா நன்றியை பகிர்கிறது. தோழர்களே, இந்த நிகழ்வு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற இந்த அழைப்பிதழை பாரதி நந்தலாலா தான் திட்டமிட்டாங்க. யார் என்ன செய்யணும், வரவேற்பு ரங்கராஜன் பேசட்டும், இந்த மாதிரி இயல்பாக இது நந்தலாலா தோழர் குடும்ப விழாவாக தான் திட்டமிடப்பட்டது. நான் யோசிக்கிறேன், தோழர்களை தாமுய கசா களம் வானம் சார்பாக வந்துள்ள அனைத்து தோழர்களையும் வரவேற்றுவிட்டு ஒரே ஒரு செய்தி மட்டும் நான் பகிர விரும்புகிறேன். எப்படி இந்த நிகழ்வுக்கான நிகழ்ச்சி பட்டியலை தயாரித்திருப்பார்னு நான் யோசிக்கிறேன். நந்தலாலா தோழருடைய தொடர்புகள் எப்படி இருந்துச்சு? அமைச்சர் வந்திருக்கார், மேயர் வந்திருக்கார், இதுபோல் வானம் விரிந்த தொடர்புகள் அவருக்கு இருந்துச்சு. அந்த தொடர்புகளின் சார்பாக மாண்புமிகு அமைச்சர் வெளியிட வந்திருக்கார் நான் நினைக்கிறேன். அதுபோலவே களமும் வானமும் தோழருடைய நல்ல நட்பு வட்டம், அதனை மையப்படுத்தி அன்பு தோழர் துளசிதாசனாக இருக்கட்டும், மற்ற களம் வானம் தோழர்களாக இருக்கட்டும், இணைஞ்சு எல்லா வேலையும் செய்கிறாங்க. அதுபோலவே இந்த நிகழ்வின் ஆவணப்படம் பற்றி பேசுவதற்கு யார் பேசுவது பொருத்தமாக இருக்கும் என்ற முறையில் தாமுய காசாவின் அன்பு தோழர் மாநில தலைவர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களையும், அன்பு தோழர் மாநில துணைத் தலைவர் ஆதவன் தீட்சண்யா அவரையும், மற்றொரு மாநில துணைத் தலைவர் முத்துநிலவன் அவர்களையும் அழைக்கவில்லை. தோழருடைய வேர் தாமுய காசாவோடு எந்த அளவு இறுகி இருந்தது என்பதற்கான மிகப்பெரிய உதாரணமாகவே நான் இதை பார்க்குறேன் தோழர். அதனால் அன்பு தோழர் மதுக்கூர் ராமலிங்கம், எழுத்தாளர் ஆதவன் தீட்சண்யா, தோழர் முத்துநிலவன் அனைவரையும் தாமுய கசா களம் வானம் சார்பில் மிக்க மகிழ்வோடு வரவேற்கிறோம் தோழர். நிஜமாவே என்னுடைய பணி இந்த நிகழ்வு நன்றியுரையாக தான் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். வரவேற்க தகுதியானவர்கள் பாரதி நந்தலாலா தான். ஒவ்வொரு நிகழ்வையும் பார்த்து பார்த்து தன் தந்தைக்கு செய்யும் ஒரு கடமையாக இந்த ஆவணப்படத்தை எடுத்திருக்காங்க. அந்த பணிகளை ஒருங்கிணைத்த இயக்குனர் மார்க் அவர்களையும் அன்போடும் தோழமையோடும் வரவேற்கிறேன் தோழர். இந்த நிகழ்வுக்கான பணிகளை ஒருங்கிணைக்கும் தாமுய கசா களம் வானம் நண்பர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகளை பகிர்கிறேன்.
அன்பு நண்பர் குமாரவேல், நடராஜன் உள்ளிட்ட வானம் தோழர்களையும், சேதுராமன், அமர்நாத், பிரேம்குமார் உள்ளிட்ட களம் நண்பர்களையும் மீண்டும் மீண்டும் தாமயேகாசாவின் சார்பிலும் களம் சார்பிலும் வானம் சார்பிலும் வரவேற்கிறேன். தாமயேகாசா இந்த ஆவணப்படத்தை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு சேர்க்கும் என்ற உறுதிமொழியை அன்பு தோழர் நந்தலாலா தோழர்களின் குடும்பத்திற்கு தாமயேகாசாவின் திருச்சி மாவட்ட தலைவர் என்ற முறையில் வழங்குவதில் கடமையாக கருதுகிறேன். தோழர்கள் அனைவரையும் வருக வருக. நன்றி தோழர்களே. நன்றி ரங்கராஜன் அவர்களே. இந்த பாயும் ஒளி நீ எனக்கு கவிஞர் நந்தலாலா ஆவணப்பட வெளியீட்டு விழா எதற்காக, ஏன் என்று நோக்கத்தை வெளிப்படுத்த அன்பு மகள் பாரதி நந்தலாலா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் திரு KN நேரு அவர்கள் அப்பாவின் மீது அவர் கொண்டிருந்த அன்பும் இங்கு வந்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதற்கும் எங்கள் குடும்பம் சார் நன்றிகள். மரியாதைக்குரிய மேயர் அவர்கள் இங்கு வந்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதற்கு நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோலவே எங்கள் வீடிருக்கும் சாலைக்கு நந்தலாலா சாலை என்று பெயர் சூட்டிய தமிழ்நாடு அரசு, அதற்கு முதற் காரணமாக இருந்த மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மற்றும் திருச்சி மாநகராட்சிக்கு இந்த தருணத்தில் எங்கள் குடும்பம் சார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். மதுக்கூர் மாமா, நிலவன் மாமா, ஆதவன் அங்கிள், குமாரவேல் அங்கிள், நடராஜன் அங்கிள், உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த முயற்சிக்கான காரணம் அப்படின்றது, சில பேர் வாழ்க்கையில் வந்து மறைவார்கள், சில பேருக்கு வாழ்க்கை முடிவதில்லை. அவர்களின் நினைவுகளிலும் எண்ணங்களிலும் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அவரது வாழ்க்கை பிறருக்கு வந்து ஒரு பெரிய உந்து சக்தியாக இருக்கும். அப்படித்தான் அப்பாவை நாங்கள் பார்க்கிறோம். குடும்பத்தை மட்டுமல்லாமல் இவ்வளவு பெரிய நட்பு வட்டத்தையும் இலக்கிய வட்டத்தையும் வெறும் அறிவோடு நிறுத்திவிடாமல் அன்பால் அரவணைத்த ஒரு மனிதனாக நான் பார்த்தது மட்டுமே இந்த ஆவணப்படத்திற்கான காரணம். இதற்கு தொடக்க புள்ளியாக இருந்தது மார்க் ரத்னராஜ் அவர்கள் மட்டுமே. இந்த எண்ணத்தை எங்கள் குடும்பத்தில் விதைத்து அப்பாவின் வாழ்வை மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக கண்டிப்பாக விடணும் அப்படின்ற ஒரு சீட் அப்படிங்கிறத வந்து விதைச்சது வந்து மார்க் சார். ஸோ என்றைக்கும் அதற்கான நன்றி கடன் பட்டிருக்கிறோம். நன்றி. அனைவரும் வருக. நன்றி பாரதி. விருந்தினர் போற்றுதும் விருந்தினர் போற்றுதும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த நேரத்திலே அவரை பற்றி 2 விஷயங்களை நான் மதிப்பிட விரும்புகிறேன். 20 ஆண்டுகளுக்கு முன்னால் தொல்காப்பிய பூங்கா முத்தமிழறிஞருடைய நூல் வெளியிட்ட காலத்தில் அது பற்றி பேசுவதற்கு நகரத்தில் யாரும் முன்வராத காலத்தில் அமைச்சர் அழைத்தவுடன் அவரோடு தோள் நின்றவர் என்ற ஒரு காரணத்தினால் அவர் மீது என்றும் நம் அமைச்சருக்கு அன்பு உண்டு. அப்படி தொடர்ந்த அன்பு இன்று கவிஞர் நந்தலாலா சாலை என்று பெயரிடுவதற்கு அவரே முற்றிலும் முதலும் காரணமாக இருந்திருக்கிறார் என்ற கருத்தை அழுத்தமாக சொல்லி, நம்முடைய மாநகரத்தில் இருக்கின்ற மனிதர்கள் மறைந்து போனாலும் காலம் என்றும் நினைவில் வைத்து போற்றும் விதமாக ஒரு அரிய நினைவு சின்னத்தை அவர்களுக்கு சாலையின் பெயரில் அமைத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட மண்ணின் மைந்தருக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி மகிழ பாரதி நந்தலாலா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு இந்த பெரியார் சிலையையும் புத்தகத்தையும் பாரதி அவர்கள் வழங்கி மகிழ்கின்றார்கள். வணக்கத்திற்குரிய மேயர் மு. அன்பழகன் அவர்களுக்கு நினைவு பரிசாக புத்தகத்தையும் அவருக்கான ஒரு அழகான ஓவியத்தையும், அவரே ஓவியம் போல்தான் இருக்கிறார், அவருக்கான இந்த ஓவியத்தையும் புத்தகத்தையும் வழங்கி மகிழ்கின்றார். இந்த ஆவணப்படத்தை மிக சிறப்பாக தயாரித்து இயக்கி கொடுத்த மார்க் ரத்னராஜ் அவர்களுக்கு நம்முடைய அமைச்சர் அவர்கள் இந்த நினைவு பரிசினை வழங்கி அவரை கௌரவிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். மார்க் ரத்னராஜ் படத்தினுடைய இயக்குனர் அவர்களுக்கு,
மதுக்கூர் ராமலிங்கம், ஆதவன் தீட்சண்யா, முத்துநலவன் ஆகிய சிறப்பு விருந்தினர்களுக்கு பாரதி அந்தராளா நினைப்பரிசினை வழங்கி மகிழ்கிறார். நடராசன், அண்ணன் குமரவேல், ரங்கராஜன், சேதுராமன் அனைவருக்கும் நினைப்பரிசினை பாரதி நந்தராளா அவர்கள் வழங்கி மகிழ்கின்றார்கள். இப்பொழுது ஆவணப்படம் வெளியிட்டு சிறப்பிக்கின்ற நேரம். ஓராண்டு காலம் கவிஞர் மறைந்து மிக சரியாக ஓராண்டு ஆகிறது. ஓராண்டு காலத்திற்குள் ஒரு ஆவணப்படத்தை எடுத்து தன் தந்தைக்கு காணிக்கையாக அவருடைய குழந்தைகள் நிரூபித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆவணப்படத்தில் நம்முடைய அமைச்சர் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் என்பது கூடுதல் சிறப்பு. அந்த மாண்புமிகு நகராட்சி நிர்வாகம், நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையினுடைய அமைச்சர் ஐயா அவர்கள் இந்த ஆவணப்படத்தை வெளியிடவும் வணக்கத்திற்குரிய மேயர் அவர்கள் பெற்று சிறப்பிக்கவும் நிகழ்கிறார்கள். இந்த பொன்னான நேரத்தில் நம்முடைய அன்பை கரவொளியால் கவிஞர் அவர்களுக்கு நன்றி காணிக்கையாக செலுத்துவோம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பாயும் ஒளி நீ எனக்கு என்ற ஆவணப்படத்தினை அமைச்சர் அவர்கள் வெளியிட மரியாதைக்குரிய மேயர் அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள். பாரதி அவர்கள் உடன் நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இது தந்தைக்கு மகள் ஆற்றும் கடமை. அமைச்சர் அவர்களுக்கு மிகவும் கோடானு கோட நன்றிகளை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இப்பொழுது மதிப்பிற்குரிய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சிறப்புரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பணி நிமித்தமாக நம்மிடமிருந்து விடைபெறுகிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய அன்பையும் நன்றியும் தெரிவித்து அவர் விடைபெற்ற பிறகு நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும். நண்பர் மார்கோ அவர்கள் மிகச்சிறந்த ஓவியர். அவருக்கு நம்முடைய அன்பை தெரிவிக்கின்ற நேரம் இது. மகிழ்ச்சி. இதனுடைய ஏற்புரையை வழங்கும்படி கவிஞர் ஓவியர் மார்கோ அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்த்துரை வழங்க திரு நடராஜன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மிக சரியான நேரத்தை கடைபிடிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி நடராஜன் சார். அண்ணன் குமரவேல் அவர்களை உங்களுடைய நேரத்தை அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார், அதை கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு மேடையில் இப்படி தான் தீப்பொறி ஆர்வத்தை சுருக்கி பேசுங்கன்னு சொன்னார். அவர் உடனே அமைதியாக இருந்தார். ஏன் அமைதியாக இருக்காருன்னு கேட்டவுடனே அவர் சொன்னார், நாட்டில் ஒருத்தன் அமைதியாகவே ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கான், அப்போ நான் என்னையா பண்ணுறது, நன்றி வணக்கம்னு போனார். அந்த மாதிரி நான் போயிடவா? நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். பாரதி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். இந்த ஆவணப்படத்தை மிக சிறப்பாக எடுப்பதற்கு பாரதியினுடைய நிவேதாவினுடைய முயற்சி மிக மிக முக்கியமானது. அவர் எடுத்துக்கொண்ட சரியாக ஓராண்டு முழுக்க இதற்காக திட்டமிட்டு பயணம் செய்து பல்வேறு இடங்களுக்கு சென்று இந்த விழாவை ஒருங்கிணைப்பது அத்தனை பணிகளும் அவர் செம்மையாக செய்திருக்கின்றார். அவருக்கு அவருடைய கணவர் இணையர் மிக மிக உறுதுணையாக இருந்திருக்கிறார். அவரையும் இந்த நேரத்தில் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். தம்பி அவர்கள் இருவருக்கும் இந்த நினைப்பரிசனையும் புத்தகத்தையும் மதுக்கூர் ராமலிங்கம் அண்ணா அவர்களும் ஆதவன் தீட்சண்யா அவர்களும் நம்முடைய முத்துநலவன் அவர்களும் இணைந்து வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இட்ஸ் அ கிரேட் மொமெண்ட் டு அப்ரிஷியேட் அவங்க இவ்வளோ பொறுப்பாக தன்னுடைய ஓராண்டுக்குள்ளார ஒரு கடமையை மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். நாம் அனைவரும் அதை பாராட்டி மகிழ வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஜெயந்தி அம்மா அவர்களையும் அழைக்கிறோம். நான் காலையிலே இப்படி திட்டமிட்டோம். அவர்கள் வருவதற்கு இசைவு தெரிவிக்காத காரணத்தினால் யோசித்தேன். மிக்க மகிழ்ச்சி. கவிஞர் முத்துநலவன் அவர்களை உரையாற்றுவதற்கு அன்போடு அழைக்கின்றேன்.
நன்றி. தேர்ந்த ஒரு படிப்பாளி எப்படி பேச வேண்டும் என்பதற்கு கவிஞர் முத்துநிலவன் அவர்களுடைய பேச்சு மிக சிறந்த எளிமையான அழகான பேச்சு. நன்றி. மதிப்பிற்குரிய தோழர் ஆதவன் தீட்சண்யா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். ஒரு தேர்ந்த படிப்பாளியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். தோழர் நந்தலாலாவை பற்றி நான் பேச வேண்டிய விஷயங்களை இந்த ஆவணப்படத்திலே பேசியிருக்கின்றேன். அருமை தோழர், ஒரு முறை உங்களுடைய கதையை பற்றி ஆசான் விரிவான தவறை சொன்ன பொழுது கவிஞர் அவர்களும் நானும் 1 மணி நேரத்திற்கு மேலாக விசனப்பட்டு மறுநாள் 300 மாணவர்களிடத்திலே கதை சொல்வோம் என்று சொல்லி ஆதவன் கதைகள் என்று சொல்லாமல் அந்த கதைகளை சொல்லி மாணவர்கள் அதை எதிர்வினையாற்ற சொல்லி அந்த பழியை தீர்த்து கொண்ட நினைவு இப்பொழுது எனக்கு வருகிறது. தேர்ந்த படிப்பாளி அவர் என்றால் தேர்ந்த சொற்களால் வாள் போல வீசுவதில் தோழர் ஆதவன் தீட்சண்யாவுக்கு ஈடு இணை இல்லை. இந்த படத்தை பற்றிய கருத்தை மிக துல்லியமாக எடை போட்டு இங்கே எடுத்து நிரப்பி இருக்கிறார். அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. நிறைவாக அன்பிற்குரிய அண்ணன் மதுக்கு ராமலிங்கம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நன்றி அண்ணன் மதுக்கூர் அவர்களே. மிக சிறந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மாதிரி ஆரம்பிச்சிங்க நீங்கள், ஆவணப்படமா கோவணப்படமான்னு சொல்லி. ஆனாலும் கூட உயிரோடு இருத்தலுக்கும் உயிர்ப்போடு இருத்தலுக்குமான வேறுபாட்டை மிக சிறப்பாக வலியுறுத்தி அழகாக எடுத்துரைத்திருக்கின்றீர்கள். நன்றி. நன்றி உரை கூறுவதற்காக பாரதி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். பணம், படிப்பு, வேலை, அறிவு இதையெல்லாம் தாண்டியதுதான் வாழ்க்கை. பண்போடும் சக மனிதனை மதிப்பதும் தான் முதலில் முக்கியம் என்று வாழ்நாளெல்லாம் வாழ்ந்து காட்டிய ஒரு அப்பா, அதை எல்லா சூழ்நிலைகளிலும் அதற்கு ஒத்துழைத்த ஒரு அம்மா. இதற்கான நன்றியின் வெளிப்பாடுதான் இந்த ஆவணப்படம். இந்த நிகழ்வை ஒருங்கிணைக்க பெரும் பங்காற்றிய களம், வானம், தாமியேச தோழர்களுக்கு நன்றி. தொழிற்சங்க நண்பர்கள், பொது உடைமை சிந்தனையை என் அப்பாவுடன் பகிர்ந்து கொண்ட தோழர்கள், அப்பாவுடன் கல்லூரி நாட்களில் பயணித்த எங்கள் குடும்ப நண்பர்கள், குடும்ப உறவுகள், இப்படி எண்ணற்ற அன்பு உள்ளங்கள், உங்கள் அனைவருக்கும் எங்கள் குடும்பம் சார்ந்த நன்றிகள். இந்த முயற்சிக்கு மட்டுமல்ல, எப்போதும் எங்கள் குடும்பத்திற்கு துணை நிற்பார் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கும் துளசி அங்கிள், அதற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதேபோல் தோள் கொடுப்பார் தோழன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி எப்பையும் நாங்கள் எதுனாலும் யோசிக்காமல் நான் ஃபோன் பண்ணுறது தோழர் வில்வம், தோழர் ரங்கராஜன், நெல்சன் அண்ணன், அமர்நாத் அண்ணன், அவர்களுக்கு எங்கள் குடும்பம் சார்ந்த நன்றிகள். மார்க்ஸ் சாருக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், விதையே அவர்தான், அதற்கு என்றும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஆவணப்படத்திற்காக உழைத்த எடிட்டர் செல்வமணி, ஒளிப்பதிவாளர் ஸ்ரீராம், கவிஞர் கார்த்திக், இசையமைத்த ஜான் வியன்னி அவர்களுக்கும் எங்கள் நன்றிகள். இந்த நிகழ்வில் தொழில்நுட்ப உதவி வழங்கி அமைதியாக பின்னால் இருந்து உழைத்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். அதுபோல என் தோழி பெலிண்டா, நான் எப்போது எது வேண்டுமானாலும் கேட்டாலும் அதை எனக்கு எப்படி பிடிக்குமோ, நான் எதை விரும்புவேனோ அப்படி அதை எனக்கு நேர்த்தியாக செய்து கொடுத்த பெலிண்டாவிற்கு எனது நன்றிகள். மறுபடியும் சில மனிதர்களின் வாழ்க்கை மறைவதில்லை. எங்கள் அப்பாவின் வாழ்க்கையும் அப்படித்தான். நன்றி. நன்றி நண்பர்களே. இந்த அரங்கத்திலே இருக்கின்ற நண்பர்கள்
மிகவும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரியவர்கள். அவர்களுடைய வருகையால் மட்டுமே பாயும் ஒளி நீ எனக்கு என்ற நந்தலாலா அவர்களுடைய ஆவணப்படம் பெருமை கொள்கிறது. வருகை புரிந்த அத்துணை பெரிய உள்ளங்களுக்கும் நன்றி கூறி நிறைவுறுகிறது இந்த விழா என்று அறிவிக்கிறோம். நன்றி.